வேதத்தை உடையவர்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் உண்மையை பொய்யுடன் கலந்து உண்மையை தெரிந்து கொண்டு மறைக்கிறீர்கள்? வேதத்தை உடையவர்களில் ஒரு பிரிவினர், பகல் வேளையில் விசுவாசிகளுக்கு அருளப்பட்டதை நம்புங்கள், அதன் இறுதியில் நம்பாதீர்கள், ஒருவேளை அவர்கள் நம்பிக்கையின்மைக்கு திரும்பக்கூடும். உங்கள் மதத்தை பின்பற்றுபவர்களைத் தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள். நிச்சயமாக உண்மையான வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலாகும் என்று கூறுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்றது யாருக்கும் கொடுக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்பட்ட நேரத்தில் உங்களுடன் வாதிடவோ கூடாது. உங்கள் இறைவன் கூறுகிறான், நிச்சயமாக எல்லா அருட்கொடைகளும் அல்லாஹ்வின் கையில் உள்ளன. அவன் அதை அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். அல்லாஹ் அனைத்தையும் உள்ளடக்கியவன், அறிந்தவன். அவன்தான் நாடியவர்களை தன் கருணைக்காக தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். வேதத்தை உடையவர்களில் சிலர் உள்ளனர். நீங்கள் அவர்களிடம் ஒரு ரயிலை ஒப்படைத்தால் அதை உங்களிடம் திருப்பித் தருவார்கள். அவர்களில் சிலர், நீங்கள் அவர்களிடம் ஒரு தினார் ஒப்படைத்தால் நீங்கள் தொடர்ந்து அதை கோரினால் தவிர அதை உங்களிடம் திருப்பித் தரமாட்டார்கள். எங்கள் மீது எழுத படிக்க தெரியாதவர்கள் விஷயத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று அவர்கள் கூறுவதே இதற்கு காரணம். 75. மேலும் அவர்கள் அறிந்தே அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். ஆம், எவர் தனது உடன்படிக்கையை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் நல்லடியார்களை நேசிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வின் உடன்படிக்கையையும் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு மாற்றுபவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இருக்காது. அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், மறுமை நாளில் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு வேதனையான வேதனையும் உண்டு.